ஸ்ரீராமகிருஷ்ணருடைய ஆசி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். இன்றைக்கு ரொம்ப ஒரு புனிதமான நாள், ஆதிசங்கரருடைய பிறந்த நாள். அதனால் சங்கர ஜெயந்தின்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பான். நம்ம கணக்குக்கு சித்திரை மாதம் வளர்பிறை பஞ்சமி. இந்த ஆந்திரா அந்த மாநிலங்களில் வைகாசி மாதம் வளர்பிறை பஞ்சமி. அதில் தான் ஆதிசங்கரர் பிறந்தார். நம்ம ஒரு கணக்குப்படி ஒரு வருஷம் அவருடைய பிறந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும், அது சிவனுக்குரிய நாள். அடுத்த வருஷம் புனர்வசு நட்சத்திரத்தில் வரும், அது ராமருக்குரிய நாள். இந்த வருஷம் மட்டும்தான் மிருகசீர்ஷ நட்சத்திரத்திலேயே அந்த பஞ்சமி விட்டது. நாளைக்கு திருவாதிரை நட்சத்திரம், அது ராமானுஜருடைய பிறந்த நாள். இந்த மகான்கள் எல்லாமே சிவனுக்கும் ராமனுக்கும் உரிய நாட்களிலே பிறந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்புறம் ஆதிசங்கரர் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு உலகம் முழுவதும் வேதாந்தம் என்ற சொல்லை சொன்னாலே முதல்ல ஞாபகத்துக்கு வர பெயர் ஆதிசங்கரர் தான். அவரோட கொள்கைகளே இன்னைக்கு எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அண்மையில் ஸ்ரீமான் ரங்கராஜன் அவர்கள் கேட்டார்கள். அது மாதிரி ஆர்தர் ஐசன்பர்க் பனகல் பார்க்குக்கு பக்கத்தில் சிருங்கேரி மடம் இருக்குது. அங்கே அந்த ஐசன்பர்க்குங்கிற அமெரிக்க விஞ்ஞானி ஒரு சொற்பொழிவு ஆற்றினார் சங்கரர் வேதாந்தத்தை பற்றி. அதோடைய இங்கிலீஷ் தமிழ் மேனுஸ்கிரிப்டை எடுத்து அனுப்பிச்சேன். தமிழை பற்றி தமிழில் ஐயப்பன் பப்ளிஷ் பண்ணிருக்காரு, இங்கிலீஷில் நம்ம கேந்திர பத்திரிகையில் வெளியிட்டிருக்கிறோம். அப்படி உலகம் முழுவதும் வேதாந்தம் அப்படின்னு சொன்னாலே ஆதிசங்கரருடைய பேரை தான் முதல்ல சொல்கிறாங்க. அவங்கள பற்றி இன்னைக்கு கொஞ்சம் பார்க்க போகிறோம். முதல்ல குலசேகர ஆழ்வார். சில உலகத்தினுடைய நிலையாமை பற்றி ரொம்ப எழுதினாலும் கூட சில ஆழ்வார்களும் நாயன்மார்களும் மன்னர்களாகவே இருந்து ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். ஜனகராஜாவை பற்றி நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஜெய்வலி பிரவாகடன் அப்படிங்கிற ஒரு ராஜாவை பற்றியும் வேதத்தில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கேகய நாட்டு மன்னனாக இருக்கக்கூடிய அந்த கைகேயியோட அப்பாவா அவர் தெரியல, அவரை பற்றியும் நிறையா சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி 4 பேர் உலகத்தில் ராஜாவாக இருந்து பெரிய வேதாந்திகளாக பெரிய பெரிய அந்தணர்களுக்கு அவங்க வேதாந்தத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஐயடிகள் காடவர்கோன், அப்புறம் குலசேகர ஆழ்வார், அதுக்கப்புறம் சேரமான் பெருமாள் நாயனார், அப்புறம் திருமங்கை ஆழ்வார், இவர்கள்லாம் ஆழ்வார்கள் நாயன்மார்களாக இருந்தாலும் கூட ராஜா பதவியிலிருந்து ராஜா செஞ்சிருக்கிறாங்க. ஆகவே இந்த கர்மயோகம்ங்கிறது வேற வேலை ஒன்றும் இல்லை, அதனால வேதாந்தத்துக்கு போ அப்படின்னு இல்லை. அரசாலும் முடிவனராக இருந்து அத்தனை பிரச்சனைகளையும் அவர்கள் பார்த்தே வேதாந்திகளாக இருந்திருக்கின்றார்கள். அதிலும் ஐயடிகள் காடவர்களோடு என்று ஒரு பல்லவ ராஜா 50 பாட்டு எழுதி திருமுறையில் இடம்பெற்றிருக்கிறது. அதுக்கப்புறம் இவரை பற்றி பேசவே வேண்டாம். குலசேகர ஆழ்வாரை பற்றி 1000க்கு மேலே, அதாவது 4000 பிரபந்தம்னு சொன்னாலும் அதில் 3/4 குலசேகர ஆழ்வார், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார் பாடினதான். மற்ற எல்லா ஆழ்வாரும் சேர்த்து 1000 விட குறைச்சல் தான். அதுலேயும் ஆண்டாள் 157, 30, 177, 180 பாடல். அதுக்கப்புறம் திருப்பான ஆழ்வார்லாம் 10 பாட்டு தான். மதுரகை ஆழ்வார் 10 பாட்டு தான். திருமங்கை ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், இவங்க 3 பேர் தான் 1000க்கு மேலே பாட்டு பாடினாங்க. அதனால 4000 பிரபந்தம் அப்படின்னாலே இந்த 3 பேரையும் புறக்கணிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த குலசேகர ஆழ்வாரை பற்றி பார்க்க போகிறோம். ஆழ்வார்கள் காலத்திற்கு முன்னால் இருந்த சமண சமயம் புலனடக்கத்தை அதிகம் வற்புறுத்திட்டு, அதாவது பகவத்கீதையில் ஞான யோகத்திற்கு கர்மயோகத்திற்கு தகுதியே புலனடக்கம்தான். அதனால 5 அடக்கி அதை கட்டுப்படுத்தி நல்ல பொருள்களை அனுபவிச்சாதான் நீ ஆன்மீகத்துக்கு தகுதி உள்ளவன். அப்போ புலனடக்கம்னா பட்டி கிடக்கிறது இல்லை, நல்ல பொருளை சாப்பிடுவது, சத்துவ குணத்தை வாழ்க்கையில பின்பற்றுவது. அப்படிப்பட்ட இந்த புலனடக்கத்தை வற்புறுத்ததுக்கு பதிலாக சமண சமயத்தில் என்ன பண்ணாங்க, ரொம்ப ஓவராகவே பண்ணினாங்க. ரொம்ப அளவுக்கு மீறி இந்த புலனடக்கத்தை வற்புறுத்தினாங்க. ஆனால் அதில் எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னாக்கா, ஐரோப்பா மாதிரி ரொம்ப போக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்கள பல பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த சமண மதத்தை ரொம்ப அட்ராக்டிவாக பார்த்துருக்குறாங்க. அதனால் புத்த மதம், சமண மதம் இவங்க புலனடக்கத்தை
நீ வந்து சுவையான பொருள்களை சாப்பிடாத, உடலால இன்பங்களை தூய்க்காத, இனிமையான பாட்டை கேட்காத, நறுமண பொருள்களை மூக்கால முகராத, இப்படி உடம்புல நல்ல மெத்த மேல படுக்காத, அப்படியெல்லாம் சொன்னாலும் கூட இந்த அதர் எக்ஸ்ட்ரீம் இருக்கு பாருங்க, உடலை துன்புறுத்துவது, அதுக்கும் ரொம்ப முக்கியத்துவங்க. கிறிஸ்தவத்துல டேக்கிங் தி டிசிப்ளின் அப்படின்னே ஒரு ஆன்மீக பயிற்சி உண்டு. என்ன பண்ணுவான்னாக்க, ஒரு முள்ளாலான ஒரு சங்கிலி, அந்த சங்கிலியை தொடையில கட்டிப்பாங்க. அதை வந்து போதுமான அளவு வலி இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த சங்கிலியை கொஞ்சம் சுருக்குவாங்க, இன்னும் வலிக்கும். அதுக்கப்புறம் பெண் துறவிகள் என்ன பண்ணுவாங்க, சில தோலாலான ஒரு ஷாட்டை, அந்த ஷாட்டையால அடிச்சு அதை இழுப்பாங்க. இழுக்கிற போது அந்த தோல் வயரனுடைய நுனையில வந்து ஒரு முடிச்சு போட்டிருக்கும். அந்த முடிச்சு வந்து தோல்ல பட்டு அது கோத்துக்கும். அந்த கோத்துக்கிறது வந்து ஒரு ஆன்மீக பயிற்சியை கொடுக்குமா. இதுக்கு டேக்கிங் தி டிசிப்ளின்னு பேரு. அதனால கிறிஸ்தவ மதத்துல கன்னியாஸ்திரியா போறவங்கள சில பேர் தான், எல்லாருக்கும் இருக்காது இந்த டேக்கிங் தி டிசிப்ளின். ஆண்கள் வந்து இந்த இரும்பு முள் சங்கிலிய தொடையில கட்டிப்பாங்க, பெண்கள் வந்து அந்த சாட்டையால அடிச்சுப்பாங்க. அந்த மாதிரி தன்னை வேண்டுமென்றே துன்புறுத்தி கொள்வது ஒரு ஆன்மீக பயிற்சியாக கருதப்படுகிறது. அதற்கெல்லாம் மூலம் வந்து இயேசுநாதர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில 13 ஆண்டுகள் எஸ்ஸீன் அப்படின்னு சமண மதத்தினுடைய ஒரு பிரிவு, அதுல வந்து இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு தான் என்னோட நண்பர் வந்து அதை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அதனால இயேசுநாதர் திருப்பி அவங்க நாசரத்துக்கு போன போது இந்த சமண மத கொள்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு போனாரு. அப்ப இயேசுநாதர் புத்த மதம் சமண மதத்திலிருந்து இந்த சுய கட்டுப்பாட்டை பற்றி பல விஷயங்களை கத்துக்கிட்டாரு அப்படின்னு வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க. அதுல ஒண்ணு இந்த புத்த மதத்தில் இருக்கிற ஸ்தாபன கட்டுப்பாடு. நம்ம வந்து சம்கச்சத்துவம் அப்படின்னு அதர்வண வேதத்துல வருது இல்லையா, அந்த கருத்தை தான் புத்த மதத்தினுடைய அமைப்புகள்ல பயன்படுத்தினாங்க. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வந்து ஆசியாவுக்கு வந்த போது இந்த புத்த மடாலயங்கள்ல இருந்து பல கருத்துக்களை கத்துக்கிட்டாங்க. அதுல இருந்து தான் இந்த புத்த கத்தோலிக்கர்கள்ட்ட இந்த ஸ்தாபன அமைப்பு உண்டாயிற்று. இன்றைக்கு பலர் என்ன சொல்றாங்கன்னாக்க, இன்றைக்கு அமெரிக்காவிலையும் ஐரோப்பாவிலையும் இந்த ஸ்தாபன அமைப்புங்கிறது ரொம்ப நல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பமே இந்த கத்தோலிக்க மதம் தான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய அறிஞர் வந்து அமெரிக்கன் கேபிட்டலிசம் அண்ட் த ப்ராட்டஸ்டன்ட் எத்திக்ஸ்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இந்த ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போனவங்க ஜாஸ்தி இந்த ப்ராட்டஸ்டன்ட், சர்ச் ஆஃப் இந்தியா, சர்ச் ஆஃப் இங்கிலாண்டுன்னு சொல்றாங்களே, அதுல அவங்க ஒத்துமையா இருந்தது, கட்டுப்பாடா இருந்தது. அதுல இருந்து தான் அமெரிக்காவினுடைய அந்த கேபிட்டலிசம், அந்த பொருளாதார மேம்பாடே ஏற்பட்டது என்று அறிஞர்கள்லாம் புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அதனால இப்ப இதுக்கு முன்னாடி இருந்த போப் பிரான்சிஸ் இருக்காரு, அவர் வந்து உண்மையிலேயே புத்த மதத்திலிருந்து கத்தோலிக்க மதம் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண சொல்லி ஒரு உத்தரவு போட்டாருன்னு எங்கேயோ நான் படித்தேன். அதை நான் கன்ஃபார்ம் பண்ணணும். அதை இன்னும் நான் முழுமையாக அதை படிக்கலை. எதுக்காக சொல்கிறேன், மேற்குக்கும் கிழக்குக்கும் நடந்த இன்டராக்ஷனால, ஒத்துமையினால, ஒன்றா உட்காந்து பேசுவதனால கிழக்குக்கும் நன்மை கிடைச்சிருக்கு, மேற்குக்கும் நன்மை கிடைச்சிருக்கு. அப்போ மேற்கத்திய விஞ்ஞான, பொருளாதார, சமுதாய வாழ்க்கையோட உயிர் நாடியே என்ன, அவங்க ரொம்ப கட்டுப்பாட்டோட டிசிப்ளினோட இருப்பாங்க. அந்த டிசிப்ளின், அந்த ஸ்தாபன அமைப்பு அவங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சிது அப்படின்னாக்கா, கத்தோலிக்கர்கள் ஆசியாவுக்கு வந்து புத்த மத அமைப்புகளை பார்த்ததுனால தான். அப்போ இந்த புலநடக்கம்ங்கிற கான்செப்டு கன்னியாஸ்திரி மடாலயத்திலையும் ஆண் தெரிவுகளுடைய மடாலயத்திலையும் இந்த சுய கட்டுப்பாடு, புலனின்பங்களை கட்டுப்படுத்துவது, இது எங்கேருந்து வந்தது? இயேசுநாதர் 13 வருஷம் ஆசியா கண்டத்துல இருந்தது தான். நம்ம லைப்ரரியிலேயே ஒரு ரஷ்யாக்காரர் எழுதினது, இயேசுநாதர் வந்து 13 வருஷம் காஷ்மீர்ல இருந்தாரா அப்படின்னு ஒரு பெரிய புத்தகம் மேத்த மேல இருந்தது. இப்பதான் திருப்பி கொடுத்தேன். அப்போ இந்த மாதிரி ஆசியா வந்து உலகத்திற்கு நேரிடையாகவும் மறைமுகமாகவும் பல விஷயங்களை கற்புறுத்திருக்கு. உதாரணமாக இந்த 1 2 3 4 எழுதுறமே,
அதை அவங்க மேற்கத்தியக்காரர்கள் வந்து அரேபிக் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அரேபியாவுக்கும் அந்த எண்களுக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. அது முழுக்க முழுக்க இந்தியாவிலிருந்து போனது. அதை அவங்க அரேபியாவிலிருந்து வந்ததுலேருந்து அரேபிக் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது உண்மையிலே இந்தியன் நம்பர்ஸ் தான். ஆகவே இந்தியா உலகத்திற்கு பல விஷயங்களை நம்ம தானமாக கொடுத்துருக்குறோம். அதில் ரொம்ப முக்கியமானவை புலனடக்கம். இந்த சமணர்கள் அளவுக்கு மீறி புலனடக்கத்தை வற்புறுத்தினார்கள். அந்த அளவுக்கு சமுதாயத்தில் பாமர மக்களால் புலனடக்கத்தை தாங்க முடியல. அதில் ரொம்ப முக்கியமாக சமணர்கள் அந்த காலத்தில் சங்கீதத்தை ரொம்ப வெறுத்தாங்க. ரொம்ப நாள் வரலையும் சங்கீதம் ஆன்மீகத்துக்கும் ஸ்தாபன அமைப்புக்கும் விரோதமானது என்ற எண்ணம் இருந்தது. அதனால ஊவே சாமிநாதையருடைய மாமாவோ என்னமோ கோபாலகிருஷ்ண பாரதியார்னு இந்த நந்தன் சரித்திரம் எழுதினாரே, அவர் ஊவே சாமிநாதையர் தன்னுடைய மாமாட்ட இருந்து சங்கீதம் கற்றுக்கிட்டாரு. ஊவே சாமிநாதர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகிட்ட தமிழ் படிக்க போகிற போது, நீ முதல்ல சங்கீதத்தை நிறுத்து, உனக்கு தமிழ் படிக்கணும்னா தமிழ் படி, சங்கீதம் படிக்கணும்னா சங்கீதம் படி, தமிழும் சங்கீதமும் சேர்ந்து போகாதுன்னு ஊவே சாமிநாதையருக்கு சங்கீதம் படிக்க விடாமல் அடித்தார் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அந்த அளவுக்கு இந்த இசைக்கலை மனிதனுடைய டிசிப்ளினுக்கு விரோதமானது என்ற எண்ணம் பலரிடத்திலும் இருந்தது. ஆனால் காஞ்சி பெரியவர்கள் போன்ற மகான்கள் இசையும் ஆன்மீகமும் ஒன்றிணைந்து போக முடியும். அதற்கு பெரிய உதாரணம் அண்மை காலத்தில் யாரை சொல்கிறாங்க? காஞ்சி பெரியவரே வீணை வாசிப்பார். அப்புறம் யாக்ஞவல்யர் என்று யஜுர்வேதத்தில் வர பெரிய ரிஷி, அவரை வந்து வீணை வாசிப்பார். நம்ம கல்வி தேய்மான சரஸ்வதியே வீணை வாசிப்பாங்க. நாரதர் எப்போதும் வீணை வாசிப்பார். பக்தி யோகத்துக்கு மிகப்பெரிய குரு நாரத பக்தி சூத்திரம் என்று. அதனால் இந்த புலன்களை அளவோடு பயன்படுத்தினா அது வந்து பக்தியை அதிகரிக்கும், ஞானத்தை அதிகரிக்கும், தொண்டை அதிகரிக்கும். இப்போ உலகத்தில் தொழிலாளர்கள்லாம் வேலை செய்கிற போதே பாட்டு பாடுறதே எல்லாருக்கும் தெரியும். உழவன் வந்து வயலை உழற போது பாட்டு பாடுவான். ஏற்றம் இறைக்கிற பாட்டு நமக்கு தெரியும். நான் ராஜஸ்தானத்தில் வயலில் அறுவடை பண்ணுற போதெல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு தான் அறுவடை பண்ணுவாங்க. அப்போ இசைக்கும் தொழிலுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. தொழிலால் ஏற்படுகின்ற அந்த துன்பத்தை குறைக்க இசை பயன்படும். ஆனால் அதை கொஞ்சம் அளவோடு வச்சிருக்கணும். அந்த கலை வந்து ஆன்மீகத்தோடு சேர்ந்து இருக்கிற வரையும் தான் அந்த கலை வந்து மனிதரை வளர்க்கும். அது ஆன்மீகம் இல்லாத கலை இருக்கு பாருங்க, ஒழுக்கக்கேட்டுக்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பது ஆன்மீகம் கலக்காத கலை தான். அப்போ என்றைக்கு ஆன்மீகத்திலிருந்து கலையை பிரித்தோமோ அன்னையிலிருந்து நம்ம பொது வாழ்க்கையில் ஒழுக்க குறைவு ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆகவே இப்போ நான் வந்து சத்யசாய்பாபா பற்றி ராகபதி என்ற ஒரு பெரிய எழுத்தாளர் அவர் எழுதின ஒரு சுவாமின்னு ஒரு நூல், அதை கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கேன். அதில் சத்யசாய்பாபா வந்து அவரே நல்லா பாடுவார். ஆனால் இந்த சினிமாங்கிற பேரில் சமுதாயம் கெடுவதை ரொம்ப கண்டிச்சிருக்கிறார் அவர். அதனால் நம்ம சினிமாவெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னு வச்சுங்கோ, அது நம்மளைய ஆளையே கவுத்து விட்ரும். சமுதாயத்தை ஒழுக்க கேட்டுக்கு மிகப்பெரிய காரணமாகிடும். அதனால் சமண மதத்தில் என்ன பண்ணாங்க? சங்கீதமே வேண்டாம் அப்படின்னாங்க. அப்புறம் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் என்ன நினைச்சாங்கன்னா, இவ்வளவு தூரம் தாங்காது, இசையை வெறுக்காதீங்க, இசையை நம்ம வந்து ஆன்மீகத்தோடு கலந்து மக்களுக்கு கொடுத்தா இசையும் பயன்படும், ஆன்மீகமும் பயன்படும். ஆகவே அந்த ஏழு இசையே இசைப்பயனே அப்படின்னு சுந்தரர் வந்து சிவபெருமான பாடுறார். அவரே ஏழு இசையாக இருக்கின்றார், அவரே இசையின் பயனாக இருக்கின்றார் அப்படின்னு. அப்புறம் தியாகராஜ சுவாமிகள் நாத தனுமனுஷம் அப்படின்னு பாடியிருக்கிறார். சிவபெருமானுடைய உருவமே நாதத்தால் உருவாகினது தான் அப்படின்னு ஒரு பாட்டே இருக்கு. அதனால சங்கீதம் ஆன்மீகத்துக்கு விரோதமானதல்ல, ஆனால் அளவோட பயன்படுத்தணும். மருந்து நல்லா இருக்குது அப்படின்னு சாப்பாட்டுக்கு பதிலாக மருந்தையே பயன்படுத்துவானா? பயன்படுத்தக்கூடாது. அளவோடு நிறுத்திக்கிட்டா அந்த இசை வந்து மனிதரை ரொம்ப உயர்த்தும். இசை காம உணர்வை தூண்டுவதாக கருதி சமண மதம் நிராகரித்தது. ஆனால்
நாயன்மார்கள் இசைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தனர். கிட்டத்தட்ட திருஞான சம்பந்தர் போன்றவங்கெல்லாம் நல்ல சங்கீதம் பாடுறாங்க. அப்போ திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஒருத்தர், அவர் யாழ் வச்சுக்கிட்டு திருஞான சம்பந்தருடைய பாட்டுக்கு பக்கவாத்தியம் வாசிப்பார். ஒரு பர்டிகுலர் பாட்டை திருஞான சம்பந்தர் பாடின போது இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இந்த பாட்டை என்னால் யாழில் வாசிக்க முடியாதுன்னு கீழே வச்சுட்டாரு. யாழ்மூரி பதிகம் அப்படின்னே பேர் திருஞான சம்பந்தருக்கு அந்த பாட்டுக்கு. அந்த மாதிரி சுந்தரர் இசையே இசையின் பயனேன்னு கொண்டாடினதை பற்றி பார்த்துருக்கோம். இன்னைக்கு திருவாசகத்துக்கும் இசைக்கும் உள்ள தொடர்பை பற்றி தமிழர்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டாம். இளையராஜா போட்ட மியூசிக்கில் அந்த திருவாசகத்துக்கு மாணிக்கவாசக சுவாமிகளே இசை போட்டால் எப்படி இருக்குமோ அவ்வளோ அழகாக இளையராஜா இசை போட்டிருக்கிறார். அதனால் ஆழ்வார்களுடைய பாடல்களும் அந்த மாதிரி தான். அதனால் இசைக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் உண்டு. அதுவும் ஆழ்வார்களுடைய பாடல்களெல்லாம் ரொம்ப சந்தம், ரொம்ப தாளக்கட்டோடு இருப்பதனால அதுக்கு இசையமைப்பது ரொம்ப சுலபம் என்று மிகப்பெரிய பெயர்களெல்லாம் சந்தக்கவி சந்தக்கவி என்று சொல்வார்கள். ஆழ்வார்களுடைய பாட்டுக்கே சாமவேதம் மாதிரி அதுக்குன்னே ஒரு இசை உண்டு. அப்படிப்பட்ட அந்த இசையை இறைவனோடு இணைத்து இசையையும் காப்பாற்றினார்கள். சாதாரண மக்களும் இந்த ஆன்மீகத்தில் ஈடுபட உதவினார்கள். இது ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பண்ணது. இசை வந்த பிறந்தான் கடினமான கவிதைகளை பாமர மக்கள் ரசிக்க ஆரம்பித்தாங்க. நம்ம கேந்திர பிரார்த்தனை எழுதியிருக்கிறாரே ஸ்ரீதர பாஸ்கர வர்ணேக்கர்னு, அவர் சம்ஸ்கிருதத்தில் ஒரு பெரிய கவி. அவர் தன்னுடைய ஒரு அனுபவத்தை எங்ககிட்ட சொன்னார். அவர் நிறைய பாடல்கள்லாம் எழுதினாலும் ஒத்துருமே அந்த பாட்டெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவர் அடிக்கடி ஏக்நாத்ஜியை பார்க்கறதுக்காக கன்னியாகுமரி வருவார். தமிழ்நாட்டில் முருகதாசன் ஒரு பெரிய பக்தர். அவர் என்ன பண்ணுவார், அவரே பாட்டு எழுதுவார், மற்றவங்க எழுதின பாட்டையும் பாடுவார். இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது ஸ்ரீதர பாஸ்கர வர்ணேக்கர் கேட்டார், அப்பா இந்த பாட்டை ராகத்தோடு பாடுவதனால இந்த உயிரற்ற கவிதைக்கு அவ்வளவு உயிர் வந்துடுது அப்படின்னு ஸ்ரீதர பாஸ்கர வர்ணேக்கரை கேட்டால் என்ன சொன்னார், நான் வெறும் வரட்டு பாடல் எழுதுறத விட்டுட்டு இசைப்பாடல் எழுத ஆரம்பித்தேன் அப்படின்னு அவர் நிறைய இசைப்பாடல் எழுதினார். ரொம்ப பாப்புலர் ஆகிட்டார். அவரோட இசைப்பாடல்கள்லாம் கேந்திரத்தில் நிறையா பாடுறோம். சம்ஸ்கிருதத்தை பற்றி, விவேகானந்தரை பற்றி, கேந்திரத்தை பற்றி, தொண்டை பற்றி நிறைய நூற்றுக்கணக்கான பாடல்கள் எழுதியிருக்கிறார். அதுக்கு முன்னாடி அவர் ஒரு வரட்டு கவிஞராக இருந்தார். நம்ம முருகதாஸை பார்த்து அவருக்கு இசைப்பாடல் எழுதுகின்ற உற்சாகம் வந்ததுன்னு ஸ்ரீதர பாஸ்கர வர்ணேக்கர் எங்ககிட்ட சொன்னார். நாயன்மார்களும் ஆழ்வார்களும் இசை வல்லுநராக திறந்தனர். இசையை போற்றி ஏழு இசையாகவும் இசைப்பயனாகவும் ஏழு இசையின் சுவை என்றும் இறைவனை போற்றினர். அப்ப இறைவன் இசை வடிவானவன். இறைவனை நாயக நாயகி பாவத்தில் பாடியதும் ஆழ்வார்கள் நாயன்மார்களின் தனிச்சிறப்பாகும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், இந்த இறைவனை நாயகனாகவும் தன்னை நாயகியாகவும் வச்சு பாடுவது எல்லாத்தையும் அதில் கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்றார். அதனால திருமங்கை ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் இறைவனை நாயகனாகவும் தம்மை நாயகியாகவும் வைத்து பாடியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நாயகி பாவத்தை ஒரு கற்பனையாக நம்மாழ்வார் பாடிய அந்த பாடல்களை பராங்குஷ நாயகி என்றும், திருமங்கை ஆழ்வார் பாடியதை பரகால நாயகின்னு ஒத்தி வாழலை. திருமங்கை ஆழ்வார் இறைவனை நேசித்த போது உண்டாக்கிய கற்பனை காதலிக்கு பரகால நாயகின்னு பேர். பரகால நாயகின்னு ஒரு பொண்ணு இல்லை, அது திருமங்கை ஆழ்வாரோட மனத்தில் பிறந்த அந்த கவிதை உணர்வு. அந்த மாதிரி நம்மாழ்வார் பாடினது பராங்குஷ நாயகி என்று. அதை இலக்கியத்தில் ரொம்ப கொண்டாடுவாங்க. ஆரம்பத்தில் கிறிஸ்தவ மனிதர்கள் இந்தியாவுக்கு வந்தபோது கிறிஸ்துவ மிஷினரிகள் இதெல்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணினார். இதெல்லாம் காதல் பாட்டெல்லாம் எப்படி இறைவனாக முடியும்? ஆனால் காலப்போக்கில் கிறிஸ்தவ மதத்தில் பெண் துறவிகள், கிறிஸ்டிய கன்னியாஸ்திரிகள் அப்படிங்கிற அமைப்பு ரொம்ப உருவான போது
அவங்களே இந்த நாயகி நாயக பாவத்தை இயேசுநாதரை நாயகராகவும் தங்களை நாயகியாகவும் வைத்து இந்த பிரைடல் மிஸ்டிசிசம்னு சொல்கிறோமே, அது கிறிஸ்தவ மதத்தில் ரொம்ப ஆழமாக வேரூன்றிற்று. அப்போ அதில் ரொம்ப புகழ்பெற்ற பாடல்கள் தான் மாணிக்கவாசக சுவாமிகளுடைய திருக்கோவையார், திருஞான சம்பந்தருடைய சில பாடல்கள், திருமங்கை ஆழ்வாருடைய பாடல்கள், அதுக்கப்புறம் நம்மாழ்வாருடைய பாடல்கள். ஆகவே இறைவனை காதலனாகவும் தன்னை காதலியாகவும் வைத்து பாடுகின்ற பாடல். இதில் ரொம்ப உயர்ந்த இடம் யாருக்கு அப்படின்னாக்க ஆண்டாளுக்கும் மீராவுக்கும் தான். அவங்க பெண்களாக இருந்ததுனாலையும் அவங்க எதையும் கற்பனை பண்ணிக்க வேண்டிய தேவையில்லை. அவ்வளவு ஐடியல். இந்த ஐடியலுடைய மிக உச்ச நிலையாக இந்த ராதாகிருஷ்ணன்கிற கான்செப்டை சொல்லுவாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சரே சொல்லுவார், பக்தியினுடைய லட்சணம் அப்படின்னாக்கா ராதா தான். அப்போ இறைவன் உண்மையான பக்தன் அல்லது பக்தை எப்படி இருப்பாள் என்று காட்டுவதற்காக ராதை என்ற பாத்திரத்தை படைத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த ராதாபாவம் என்பதை கொண்டாடுவார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தமிழ் இலக்கியத்தில் சங்க காலத்திலிருந்தே நப்பின்னை அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உண்டு. அந்த நப்பின்னை தான் வட இந்தியாவில் ராதாவாச்சு அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் தர்க்க ரீதியான தொடர்பு எதுவும் இருக்கிறதா தெரியல. ஆனால் சங்க காலத்திலேயே இந்த நப்பின்னை அப்படிங்கிற ஒரு பாத்திர படைப்பு தமிழகத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இது ஆழ்வார்களுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. அப்போ அதுதான் இந்த பாகவத காலத்தில் ராதையாக, ராதைங்கிற பேர் பாகவதத்தில் வரல. பிற்காலத்தில், அதற்கும் பிற்காலத்தில் 8-9ஆவது நூற்றாண்டில் ஜெயதேவர் என்ற ஒரிசா கவிஞர் அந்த அஷ்டபதி கீத கோவிந்தம் அப்படிங்கிற நூலை எழுதின போது தான் நம்ம இந்து சமுதாயத்தில் இந்த ராதை என்ற கேரக்டருக்கு பெரிய உருவம் பெற்றது. அதனால இறைவனை நாயகனாகவும் தன்னை நாயகியாகவும் பாடுவதில் ராதை தான் எல்லாருக்கும் ஐடியல். அதனால பிருந்தாவனத்தில் கிருஷ்ணரை கொண்டாடுவதை விட ராதையைத்தான் ஜாஸ்தி கொண்டாடுவாங்க. ராதே 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 ராதேன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த ராதை பக்தியினுடைய முழுமையான வடிவம் என்ற கொண்டாட்டம் அதுக்கும் தமிழ் இலக்கியத்துக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. அப்போ இந்த குலசேகர ஆழ்வார் காலத்திற்கு பிறகு, ஏன் நம்மாழ்வார் காலத்திற்கு பிறகு இறைவனை நாயகனாகவும் தன்னை நாயகியாகவும் வைத்து பாடுகின்ற அந்த ஒரு மரபு தமிழில் இருந்தது. இது இங்கே இருந்து தான் பாகவத்துக்கு போயிட்டு. ஒரு தடவை நான் பேசும்போதும் குறிப்பிட்டேன், இந்த பாகவத மகாத்மியம்னு ஒரு நூல் இருக்கு. அந்த பாகவத மகாத்மியத்திலே என்ன சொல்றாங்கன்னாக்க, பாகவதத்தை பல தடவை திருத்தி எழுதியிருக்கிறாங்க. அடுத்த கடைசி தடவை திருத்துவதற்கு முன்னாடியே ஆழ்வார்களுடைய இந்த பக்தி பாடலெல்லாம் வட இந்தியாவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதனால பாகவதத்தின் மேல ஆழ்வார்களுடைய தாக்கம் நிச்சயமாக இருந்திருக்கிறது என்றுதான் அந்த பாகவத ரகசியம் அப்படிங்கிற பாகவத மகாத்மியம் அப்படிங்கிற நூலை எழுதினவங்க சொல்றாங்க. அந்த பாகவத மகாத்மியம் நம்ம கேந்திரா லைப்ரரியில் இருக்கு. அதனால இசையின் மூலம் இறைவனை பாடுவது, அப்புறம் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் மெட்ராஸில் இருக்கிற பெரிய பெரிய சங்கீத அமைப்புகள்லாம் இந்த பஜனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. பஜனைங்கிறது 2வது பி கிளாஸ் மியூசிக் தான் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லா அகாடமி, நாரதகான சபா எல்லாத்துலேயும் ஒரு பஜனை ஃபெஸ்டிவலே நடத்துகிறாங்க. பெரிய பெரிய பஜனைக்காரர்களை கூப்பிட்டு அப்புறம் அவங்கள பாட சொல்கிறாங்க. அங்கே பஜனை பாடல், அப்புறம் கோஷ்டியாக பஜனை பாடலுக்கு போட்டியெல்லாம் நடத்தி குழந்தைகளுக்கு பரிசு கொடுக்குறாங்க. அதெல்லாம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாக்கா, அப்பா பஜனை இப்போ கர்நாடக கிளாசிக்கல் மியூசிக்கு எவ்வளோ மரியாதையோ அந்த அளவுக்கு மரியாதை இன்றைக்கு பஜனைக்கும் வந்து விட்டது. அதனால பஜனை தானே அப்படின்னா அது ஏதோ பி கிளாஸ் மியூசிக் அப்படி இல்லை. இப்போ ஹரிதாஸ்கிரி மாதிரி பாடுறவங்க ஒரு சங்கராபரணம் பாடினாங்கன்னாக்க கேவி நாராயணசாமி மாதிரி பெரிய பெரிய சங்கீத வித்வான்லாம் அவருக்கு பின்னாடி உட்காந்துட்டு பின்பாட்டு பாடுவாங்க. ஏதோ பஜனைக்காரர் தானே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இந்த இசைப்பாடல்களை
இசை ராகங்களை, இசை நுணுக்கங்களை பாமர மக்களுடைய மனத்திலே பதிய வைப்பதற்கு இந்த பக்தி இசை மிகப்பெரிய தொண்டு செஞ்சிருக்கிறது. இதை நமக்கு கொடுத்தது யாருன்னா ஆழ்வார்களும் நாயன்மார்கள் தான். அப்படி இந்த கிறிஸ்தவ கன்னிமார்களின் இன்றியமையாத பக்தி நெறியாக ஆயிற்று. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் உலகின் நிலையாவையே பாடின என்றாலும் உலகத்தை நிராகரிக்கவில்லை. ஐயடிகள் காடவர்கோன்னு ஒரு பல்லவ ராஜா, அவர் 50 பாட்டு பாடியிருக்காரு. 50 பாட்டும் இந்த உலகம் நிலையாமை தான். அப்போ இந்த உலகம் நிலையாமதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பல்லவ சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகர காஞ்சிபுரத்தில் உட்காந்து ராஜாவா இருந்தவரே பாடியிருக்கார் அப்படின்னு சொன்னா அவருடைய வார்த்தைக்கு எவ்வளோ மரியாதை இருக்கும். ஒரு பிச்சைக்காரன் சொல்றதுக்கும் ஒரு ராஜா சொல்றதுக்கும் வித்தியாசம் இல்லையா? உலகம் நிலையாததுன்னு அவன் சொன்னான். இப்போ நான் சொன்னா என்ன பண்ணுவாங்க? ஆப்பட்டான், உங்கள்கிட்ட ஒன்றும் காசே கிடையாது, அதனால உலகம் நிலையாதுன்னு நீ சொல்லுவ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ராஜா அப்படி சொல்றான், ஒரு ஜனகராஜா சொல்றான், ஒரு பிரபாகல தேவன் சொல்றான், ஒரு கே ராஜா சொல்றான், ஒரு அஸ்வபதி சொல்றான், ஒரு ஜனகர் சொல்றார் அப்படின்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு மதிப்பு. அதனால ஐயடிகள் காடவர்களுடைய பாட்டுக்கு, திருமங்கை மன்னனுடைய பாட்டுக்கு, இந்த ஒரு பெரிய குலசேகர ஆழ்வார் பாட்டுக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. உலகம் நிலையாதது அப்படின்னு அவங்க சொன்னாலும் ரொம்ப பொறுப்பா இருந்து ராஜ சிம்மாசனத்துல உட்காந்து நாட்டை ரொம்ப பொறுப்பாக ஆண்டிருக்கா. நீ தான் உலகம் நிலையாதுன்னு சொல்ற, உனக்கு ராஜா பதவி என்னையா வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்கல. உலகம் நிலையாதது என்று உணர்ந்தவர்கள் தான் ராஜா பதவியை ரொம்ப பொறுப்பா வகிச்சு உலகத்துக்கே வழிகாட்டி இருக்கிறாங்க. கர்மணை சித்திம் மாத்திதா ஜனகாதயாக, ஜனகர் முதலியவர்கள் கர்மத்தாலே இறைவனை அடைய முடியும் என்று காட்டினார்கள் அப்படின்னு சொல்ற போது இந்த ஜனகாதய, ஜனகர்கள், ஜனகன் முதலியவர்கள் அப்படிங்கிறதுக்கு ஜெய்வாகலி பிரவாணன், அப்புறம் அஸ்வபதி, கே ராஜா, அப்புறம் இவர் ஜனகர், இந்த 4 பேரைத்தான் உதாரணமாக காட்டுவார்கள். மன்னர்களாக இருந்து நாடாண்ட ஆழ்வார்களும் நாயன்மார்களும் உண்டு. இந்த சேரமான் பெருமாள் நாயனார் அப்படின்னு அந்த சேர நாட்டு மன்னராக இருந்தவர். நம்ம ஐயடிகள் காடவர்கோன் காஞ்சிபுரத்து மன்னராக இருந்தவரை பற்றி பார்த்துருக்கோம். கற்றோருக்கு மட்டும் உரியதாக இருந்த இலக்கியத்தை மக்கள் இலக்கியமாக பாடி கோடானு கோடி தமிழ் மக்களின் வாயில் புகச் செய்தது ஆழ்வார்கள் நாயன்மார்களின் பங்காகும். இன்றும் அவருடைய பாடல்கள் கோயில்களில் பாடப்படுகின்றன. ஏதாவது ஒரு இசை 1200 வருஷமா தொடர்ந்து கோயில்களில் பாடப்படுது அப்படின்னாக்க தேவார பாடல்களும் 4000 பிரபலம் தான். ஒரு கர்நாடக சங்கீத வித்வான் மலேசியாவுக்கு போனார். மலேசியாவில் இருக்கிறவங்க இந்த தேவார பண்களெல்லாம் பாடுகோ அப்படின்னு சொன்னாங்க. அவர் கர்நாடக ராகத்தில் பாடினார். அந்த உள்ளூர் மக்கள், ஏயா திருஞான சம்பந்தர் காலத்திலிருந்து தொடர்ந்து வந்திருக்கிற அந்த தேவார இசையை நாங்கள் கேட்கணும், உன்னை தமிழ்நாட்டிலேருந்து கூட்டு வந்தா நீ 250-300 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கர்நாடக ராகத்தை பாடுற, தேவார பண் பாடியா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ திருஞான சம்பந்த சுவாமிகள் அவரோட வருஷம் 688-704 இல்லையா? அப்போ இன்னைக்கு 1300-1400 வருஷமா இந்த தேவார இசை நாட்டில் ஆட்சி புரிந்திருக்கிறது. அதனால எவ்வளவு ஒரிஜினல் அண்ட் லிவிங் மியூசிக், அது உயிருள்ள சங்கீதம் இல்லையா? அந்த சங்கீதத்தை கேட்கணும்னு அந்த மலேசிய தமிழர்கள் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. உலக இசை மரபுகள்லேயே 1300 வருஷம் இடைவிடாம ஒரு இசை மரபு இருக்கு அப்படின்னு சொன்னா அது நாயன்மார்களுடைய இசை மரபு. கும்பகோணம் சுந்தரேசன் ஒருத்தர், அவர் தமிழ் பண்ணிசை வரலாறு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி நான் அவரோட பாட்டெல்லாம் நேரில் கேட்டிருக்கேன். அப்படி நம்ம தமிழ் இசை என்பது அவ்வளோ ரொம்ப பழமையானது, அவ்வளோ ரொம்ப தொன்மையானது. அது மட்டும் இல்லை, காலத்தை வென்று 1300 வருஷம் இருக்கிற ஒரு சக்தி அந்த தமிழ் இசைக்கு உண்டுன்னு
அந்த குடந்தை சுந்தரேசனார் அப்படி பாடி காமிச்சாரு. இன்றும் அவர்களுடைய பாடல்கள் கோயில்களில் பாடப்படுகின்றன, கடல் கடந்த நாடுகளிலும் பாடப்படுகின்றன. ஆழ்வார்களையும் நாயன்மார்களையும் தெய்வ மொழி என்று மக்களை ஏற்க செய்தனர். ஆழ்வார்கள் நாயன்மார்களுடைய தமிழால தான் தமிழை தெய்வ மொழி என்று மக்கள் ஏற்றுக்கொள்ளார்கள். அதுவரையிலையும் தேவபாடை தேவபாடைன்னு கம்பெனி சொல்றான் இல்லையா, தேவ பாஷைனாக்கா சம்ஸ்கிருதம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இறைவனை தங்களுடைய தெய்வ பாடல்களாக பாடினதுக்கு பிறகுதான் தமிழும் ஒரு தெய்வ மொழி என்று உலகம் ஏற்க ஆரம்பித்தது. ஆழ்வார்களின் பிறப்பை 10 அவதாரங்களுக்கு இணையாக சிறப்பித்து பேசுவது உண்டு. அதுல மதுரகவி ஆழ்வாரையும் ஆண்டாளையும் ஆழ்வார்களாக சேர்த்துக்கிற ஒரு வழக்கம் உண்டு கிடையாது. அதனால பேயாழ்வார், பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார் இந்த முதல் ஆழ்வார்கள், பெரியாழ்வார், நம்மாழ்வார்கள் இடைக்காலத்தில் ஆழ்ந்தவர்கள், திருமேங்காழ்வார், திருமழிச்சாழ்வார், திருப்பான் ஆழ்வார், பிற்காலத்தில் வந்த குலசேகர ஆழ்வார், தொண்டரடிய பொடியாழ்வார், இந்த 10 பேரைத்தான் 10 ஆழ்வார்கள்னு சொல்ற வழக்கம் உண்டு. மதுரை ஆழ்வார் இறைவனை பாடலை நம்மாழ்வாரை மொத்தம் பாடினார். அதனால அவர் பாடிய பாடல்களை இந்த 10 ஆழ்வார்கள்ங்கிற கணக்கில் சில பேர் சேர்க்க மாட்டாங்க. அந்த காலத்தில் பெண்களை ரொம்ப கல்விவான்களாக ஏற்கிற வழக்கம் இல்லை. அதனால ஆண்டார் பாடலையும் சேர்த்துக்கல. அதனால 10 ஆழ்வார்கள் சொல்றாங்க. இந்த 10 ஆழ்வார்களை திருமாலுடைய 10 அவதாரம் என்று சொல்லுகிற வழக்கம் இதெல்லாம் அநேகமாக ரொம்ப பிற்காலத்தில் வந்ததா இருக்கும். அதனால ஆழ்வார்கள் பாடல்லையே இந்த மச்சாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம், நரசிங்க அவதாரம், அதுக்கப்புறம் பரசுராமர், பலராமர், ராமர், கிருஷ்ணர், கல்கி, புத்தர், இப்படி இந்த 10 அவதாரங்களை 10ன்னு சொல்லியிருந்தாலும் அவதாரங்கள்ங்கிற கான்செப்டை தசாவதாரம் தான் அப்படின்னு ஆழ்வார்கள் பாடல்கள்ல எங்கேயுமே சொல்லலை. அதனால கடவுளுடைய அவதாரங்கள் 10 என்பது ரொம்ப பிற்காலத்தில், ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 8வது 9ஆம் நூற்றாண்டுல கீத கோவிந்தம் அப்படின்னு இந்த ஜெயதேவர் என்ற ஒரிசாக்காரர் அவர் பிரளய பயோதிச்சலேன்னு ஒரு பாட்டு பாட்டிருக்காரு. எம்எஸ்எம்ஆர் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க, கேட்டிருப்பீங்க. அதில் தசவித ரூபகரே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கு முன்னாடி திருமாலுடைய அவதாரம் 10 அப்படிங்கிற கான்செப்ட் இருந்ததில்லை. ஏனென்றால் பாகவதத்தில் திருமாலுடைய அவதாரம் 24ன்னு தெளிவாக சொல்லியிருக்கு. பாகவதத்தில் தசாவதாரம்ங்கிற கான்செப்ட் கிடையவே கிடையாது. அப்புறம் ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் 10ங்கிற கான்செப்ட் கிடையாது. இந்த பைரவி பிராமணிங்கிற அம்மா சாஸ்திரங்களை எல்லாம் மேற்கோள் காட்டி ராமகிருஷ்ணரும் இந்த யுகத்து அவதாரம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணர் பகவத்கீதையில் சம்பவாமி யுகே யுகே, ஒவ்வொரு யுகத்திலும் நான் அவதாரம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே இந்த 10 என்ற அவதாரம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னா, பிற்காலத்தில் காலம் போக 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 எல்லாரும் நானும் அவதாரம்னு சொல்ல ஆரம்பித்தான். இது பெரிய வம்பா போச்சு. அப்போ புத்தருக்கு பிறகு வந்தவங்க என்ன பண்ணாங்க, புத்த அவதாரம் தான்ப்பா கடைசி, இனிமேல் அவதாரங்கள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த இந்த அவதாரங்கள் அப்படிங்கிற பேச்சு பேசுகிற எல்லாத்திலையுமே இந்த தசவித ரூபகரே அப்படிங்கிறதுல புத்தரை கட்டாயம் சொல்லுவாங்க. புத்தருங்கிற பேர் இல்லாமல் 10ங்கிற அவதாரத்தை சொல்ல மாட்டாங்க. ஆகவே இந்த புத்தரை இனிமேலாம் அவதாரம் கிடையாது, அவர் தான் ஃபைனல் அவதாரம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த 10 அவதாரம்னு சொன்னாங்க. இதே மாதிரி ஒரு பிரச்சனை சீக்கிய மதத்தில் உண்டு. அப்புறம் எல்லாருமே தானும் அவதாரம்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதனால் குரு கோவிந்த சிங் என்ன பண்ணார், தனக்கு முன்னாடி வந்த 9 குருமார்களுடைய இலக்கியத்தெல்லாம் தொகுத்து குரு கிரந்த சாஹிப்னு ஒரு நூல் எழுதி, இதுதான்பா கடைசி குரு, இனிமேலாம் யாரும் குரு வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னார். அதனால் குரு கோவிந்த சிங்கோட 10 அவதாரங்கள் முடிஞ்சதாக சொல்லுவாங்க. திருப்பி நான் டெல்லியில் இருக்கிற போது எங்கேயோ பஞ்சாப் லூதியானா சேர்ந்த ஒரு அயன் ஸ்மித்து, ஒரு கொல்லர், அவர் நான் 11வது அவதாரம்னு சொன்னாங்க. அவரை கொண்டு போனான். அது மட்டும் இல்லை,
அவரை கொன்னவரை அந்த சீக்கியருடைய அகால் தக்துன்னு ஒரு பெரிய அந்த நீதிமன்றம் இருக்கு பாருங்க, அதுக்கு தலைவராகவும் போட்டான். அந்த அளவுக்கு இந்த 10ங்கிற கான்செப்டை ரொம்ப வற்புறுத்திடுறாங்க. ஆகவே ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஜனகர முதலியவர்கள் தான் அவங்க சீக்கியர்களுடைய 10 குருமார்களாக அவதரித்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது வேற விஷயம். அதனால இந்த 10 அப்படிங்கிற அவதார கருத்துக்கு சாஸ்திரத்துல ப்ரொவிஷன் கிடையாது. நீங்க பாகவதத்தை எடுத்துக்கிட்டா 24, பகவத்கீதையை எடுத்துக்கிட்டா சம்பவாமி யுகே யுகே, ஆழ்வார்கள் பாட்ட 10 சொல்லியிருக்காங்க. ஆனா 10 அவதாரம் தான் ஆழ்வார்களும் சொல்லலை. அதனால இந்த தசாவதாரம்ங்கிற கான்செப்ட் ஜெயதேவருக்கு பின்னாடி தான் வந்திருக்க வேண்டும். 9வது நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இந்த தசவித ரூபகரேங்கிற கான்செப்ட் வந்திருக்கும். அதனால இந்த ஆழ்வார்களுடைய 10 பேரை இந்த திருமாலுடைய 10 அவதாரத்துக்கு சமமாக சொல்வது, அந்த திருமாலின் அவதாரங்கள் 10 என்ற கேள்வியே கேள்விக்கு உரியது. குலசேகர ஆழ்வாரின் பிறப்பிடம் கொல்லிநகர், கோழிக்கோடு, வஞ்சிக்களம், கூடல் என்று பலவிதமாக சொல்லுவார்கள். அதனால அவர் எங்க பிறந்தாரு, அவர் காலத்துல இன்றைக்கு நம்ம கொடுங்கல்லூர்னு சொல்றதெல்லாம் தமிழ்நாடா இருந்ததா, இதெல்லாம் கேள்விக்குரியது. ஏன்னா அந்த கொடுங்கல்லூர்ல பிறந்த குலசேகர ஆழ்வாரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் என்ற புகழ்பெற்ற தமிழ் கவிஞர்களுடைய பட்டியலே இடம்பெற்றிருக்கிறாங்க. அதனால அந்த காலத்துலலாம் மலையாளம்னு ஒரு மொழியே கிடையாது. அது முழுக்க முழுக்க தமிழ்நாடு தான். அதனால அந்த கொடுங்கல்லூர்லாம் தமிழ் தான். குலசேகர ஆழ்வார் திருமாலின் மார்பில் விளங்கும் கௌசுப ரத்தினத்தின் அம்சமாக கலி 28வது ஆண்டு பராபவ வருடம், இது பராபவ வருடம் ஞாபகம் இருக்கட்டும், மாசி வளர்பிறை துவாதசி வெள்ளிக்கிழமை புனர்வசு நட்சத்திரம், நாளைக்கு புனர்வசு நட்சத்திரம். அவருக்கு ஒரு புதல்வியும் ஒரு புதல்வனும் உண்டு. இந்த புதல்வனுக்கு தன்னுடைய அப்பா பேரை திடவிரதன்னு வச்சாரு. புதல்விக்கு சேரவல்லின்னு பேரு. அந்த சேரவல்லியும் ஆண்டாள் மாதிரி திருவரங்கத்து திருமாலையே எண்ணி அவரை அடைந்தாள். புதல்வனுக்கு தந்தை பேராகிய திடவரதன் என்ற பெயரை சூட்டினார். மகள் சேரவல்லி திருமாலுக்கு தொண்டு புரிந்து அவரையே அடைந்தாள். இந்த குலசேகர ஆழ்வாருக்கு ராமாயண கதைன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அடிக்கடி கதாபிரசங்கிகளை கூப்பிட்டு ராமாயண கதை சொல்ல வந்தார். ஒரு தடவை ராமாயண கதை சொல்றவர் ராமர் சீத்தைய லக்ஷ்மணன்ட்ட நீங்க பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு இந்த மாயமான வேட்டையாடுவதற்கு போனார். அப்ப ராவணன் வந்தான். அந்த ஒரு சந்தர்ப்பம் சொல்லுவாங்க. 2வது கரதூஷணர்களோட போரிடுவதற்காக ராமர் தன்னந்தனியா போனார். அப்ப இந்த கதையெல்லாம் கேட்ட குலசேகர ஆழ்வாருக்கு என்னுடைய ஹீரோவாகிய ராமர் தன்னந்தனியா போய் கஷ்டப்படுவதா, ஏ பிரதம மந்திரி, ஏ சேனாதிபதி, படையை திரட்டு, நாம் போய் ராமருக்கு சப்போர்ட்டா இந்த போர்ல ஈடுபட்டு ராமர் கரதூஷணையும் ராவணனை அழிப்பதற்கு ராமருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு புறப்பட்டார். இது பார்த்தா இந்த கதை சொல்றவர் எதிர வம்பா போச்சு அப்படின்னு நினைச்சார். அந்த மந்திரிகள்லாம் என்ன பண்ணாங்க, எப்பா சீக்கிரமே ராமர் படையெடுத்து போய் ராவணனை கொன்று ராஜாவாகி திருப்பி நாட்டுக்கு வந்தாருன்னு கதையை இன்னைக்கே முடிப்பா. நீ ராமாயணத்தை இப்படி இழுத்து கட்டினர்னா எங்க குலசேகர ஆழ்வார் ராஜா படையெடுத்துட்டு அயோத்திக்கே போயிடுவாரு அல்லது இலங்கைக்கே போயிடுவாரு அப்படின்னு சொல்லி அந்த கதை சொல்றவரை கொஞ்சம் தூண்டி விட்டு ராமர் போனாரு, ராவணனை கொன்னாரு, வெற்றியோட திரும்பி வந்தாருன்னு சொல்லி இந்த ராமாயணத்துல பல சந்தர்ப்பங்களை ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பண்ணி அந்த கதையை முடித்தாங்க. அந்த அளவுக்கு ராமாயணம் எப்போ நடந்த ஒரு கதை அப்படின்னோ ஒரு கதை அப்படின்னோ இவரால் நினைக்கல. தன்னுடைய கண் முன்னால நடந்த ஒரு சம்பவமாகவே நினைத்து இந்த குலசேகர ஆழ்வார் ராமனை தன்னுடைய ஹீரோவாக நினைத்தார். அந்த அளவுக்கு குலசேகர ஆழ்வாருடைய ராம பக்தி அவ்வளவு புகழ்பெற்றது. கதை சொன்னவர் விரைவில் கதையை முடித்து
ராமர் அறக்கரை அழித்ததை கூறி குலசேகரரை தடுத்து நிறுத்தினார். குலசேகர ஆழ்வார் நடு வயதிலேயே தன் மகன் திடபரதனுக்கு முடிசூட்டினார். இந்த மாதிரி இந்த குலசேகர ஆழ்வாருடைய அந்த ஆன்மீக பற்று, அந்த உலகத்து செல்வத்தில் அந்த பற்றின்மை, இந்த ரெண்டும் ரொம்ப புகழ்பெற்றது. அதனால் ரொம்ப நடு வயதிலேயே திடவரதன் என்ற தன்னுடைய மகனுக்கு பட்டம் சூட்டி விட்டு திருவேங்கடம் போனார். குலசேகர ஆழ்வாருடைய திருவேங்கட பக்தி ரொம்ப புகழ்பெற்றது. நம்ம மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் அப்படின்னெல்லாம் நம்ம பாட்டு பாடுறோமல்ல, இதுக்கெல்லாம் மூலம் எங்கே அப்படின்னா, நான் திருவேங்கடத்து சுனையில் ஒரு மீனாக பிறப்பேன், திருவரங்கத்து கோவிலில் அந்த படிக்கட்டில் இருப்பேன் அப்படின்னு அந்த தூசியாக அந்த மீனாக பிறக்க வேண்டும் என்ற கற்பனையை தமிழில் முதல்ல கொடுத்தவர் குலசேகர ஆழ்வார் தான். கவிஞர் கண்ணதாசன் உள்பட பல பெரிய கவிஞர்கள் இந்த பழைய இலக்கியத்தை காப்பி அடித்து தான் புது இலக்கியம் படைத்திருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் ஒரிஜினல்னு சொல்ல முடியாது. அதை எடுத்துப்பாங்க, அங்கேருந்து எடுத்ததுன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால இந்த இலக்கியத்தில் இதெல்லாம் மன்னிக்கக்கூடியவை. அதனால் நிறையா பேர் இந்த மண்ணாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் இதெல்லாம் உளுந்தூர் பெற்ற சண்முகம் ஐயா தான் எழுதினது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பாடல்கள்லாம் 10வது நூற்றாண்டிலேயே குலசேகர ஆழ்வார் பாடி வச்சிருக்கிறார். அத்திக்காய் காய் காய் அவரைக்காய் காய் காய்ன்னு ஒரு சினிமா பாட்டு தெரியும். இதெல்லாம் நம்ம பழைய இலக்கியத்திலிருந்து திருடினதுன்னு சொல்ல மாட்டேன், ஹைஜாக் பண்ணினதுன்னு சொல்ல மாட்டேன், இரவல் வாங்கினதுன்னு ரொம்ப கௌரவமாக சொல்லுவோம். அதனால் இவங்கள்லாம் ஒரிஜினல் கவியே இல்லை, அந்த கவிகிட்டேருந்து இரவலை பெற்றுக்கொண்டார்கள். அப்போ திருவேங்கடத்தை பற்றி குலசேகர ஆழ்வாருடைய பாடல்கள் ரொம்ப புகழ்பெற்றவை. அயோத்தியை பற்றி பேசவே வேண்டாம், பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். ராமர் பேரில் அவ்வளோ பிரீத்தி, அவ்வளோ பிரியம். ராமரை பற்றி 100 பாட்டு திருக்கண்ணபுரத்தில் குலசேகர பாடினது. நான் மயில் வாகனம் ஐயப்பன்லாம் அந்த கோயிலுக்கு போன போது செவுத்தில் அவ்வளோ அழகாக எழுதி வச்சுருக்காங்க. அதை நம்ம படித்து 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 இன்பற்றணும். அதுக்காக திருக்கண்ணபுரம் போகணும்னு அவசியம் இல்லை. உள்ளூரில் இருந்தபடியே குலசேகர ஆழ்வாருடைய மண்ணு புகழ் கௌசலத்தின் மணிவயிறு வாய்த்தவனே அப்படின்னு அந்த தன்னை தாயாகவும் ராமனை மகனாகவும் நினைத்து பாடுகின்ற அந்த வாத்சல்ய பாவம்னு சொல்லுவாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சரே அதை பின்பற்றி இருக்கிறார். பெரியாழ்வார் அதுக்கு ரொம்பவே புகழ் பெற்றவர். அப்போ இந்த மாதிரி சூர்தாசர் என்று ஒரு ஹிந்தி கவி, அவர் ரொம்பவே புகழ் பெற்றவர். அப்போ தன்னை யசோதையாக வைத்து கொண்டு, கண்ணனை குழந்தையாக வைத்து கொண்டு பாடுவது, தன்னை கௌசல்யாக வைத்து கொண்டு ராமனை குழந்தையாக வைத்து கொண்டு பாடுவது. அந்த மாதிரி காந்திமதி பிள்ளை தமிழ் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த காந்திமதி பிள்ளை தமிழ்லையும் முருகனை குழந்தையாகவும் தன்னை காந்திமதியாகவும் வைத்து கொடுக்குற பாட்டு இந்த தருமபுரம் சுவாமிநாதன் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொல்றது தப்பா இருக்கலாம். அந்த பாட்டை கேட்டால் என்னமா முருகனை அந்த குழந்தையா வச்சு பாடி இருக்கிற பாடெல்லாம் இருக்கு பாருங்க, அவ்வளவு இனிமே. அதில் பாட்டு இசையை மிஞ்சுமா, இசை பாட்டை மிஞ்சுமானே சொல்ல முடியாது. அப்படி போட்டு போட்டு கொண்டு மேடு ஃபார் ஈச்சதர்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி அந்த கவிதைக்கு அந்த ராகம், அந்த ராகத்துக்கு அந்த கவிதை அவ்வளவு பொருத்தமாக இருக்கும். கேட்க 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 ஆனந்தமாக இருக்கும். ஆகவே முருகனை மடியில் போட்டுக்கொண்டு பார்வதி தேவி பாடுற மாதிரி அந்த பாட்டெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த திருநெல்வேலி ரேடியோ ஸ்டேஷனில் அடிக்கடி அந்த பாட்டு வைப்பாங்க. அப்புறம் நானே ரெக்கார்ட் பண்ணி அந்த யூடியூப்பில் போட்டு அதை கேட்பேன். ரொம்ப பிரமாதமான பாடல்கள்ட இந்த தமிழ் கவிதைக்கு இந்த வாத்சல்ய பாவம், தன்னை தாயாகவும் இறைவனை குழந்தையாகவும் நினைத்து பாடுகின்ற பாடல்கள் இருக்க ரொம்ப பெருசு. இதுக்கு பிள்ளைத்தமிழ் அப்படின்னு ஒரு மரபே தமிழில் உண்டு. நம்ம முத்துசாமி சார் இருக்காங்களே திருநெல்வேலியில், அவங்களுடைய சம்பந்தி ஸ்ரீமான் சுத்தானந்தன் அப்படின்னு ஒரு தமிழாசிரியர், அவர் விவேகானந்தர் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு ஒரு அழகான புத்தகம் 100 பாட்டு அதை எழுதியிருக்கிறாரு. அதை பற்றின விமர்சனமும் இந்த விவேகவாணியில் போடணும்.
அந்த மாதிரி இறைவனை குழந்தையாகவும் தன்னை தாயாகவும் நினைத்திருந்த பாடல்ல அந்த இனிமை இருக்கு பாருங்க. அதுல வந்து பாத் ஃபைண்டர் அப்படின்னு சொன்னாக்க பெரியாழ்வார் 1, சூர்தாசர் 2, இந்த முருகன் பிள்ளை தமிழ் பாடின குமரகுருபரர் சுவாமிகள் 3, இவங்கள்லாம் ரொம்ப உயர்ந்த கவிதை உணர்வு. அப்போ அந்த மாதிரி பள்ளிகள்லாம் படிக்கும்போது தமிழ் எவ்வளோ உயர்ந்த மொழி, ஹிந்தி எவ்வளோ உயர்ந்த மொழி, சம்ஸ்கிருதம் எவ்வளோ உயர்ந்த மொழி அப்படின்னு நமக்கு தெரியும். அடுத்தது தெல்லை திருச்சித்திரக்கூடம். நான் நடுப்புற ஒரு பிரச்சனையில் ஈடுபட்டேன். என்ன அப்படின்னாக்க, காஞ்சி பெரியவர் இந்த தில்லையில் இருக்கிற கோவிந்தன் சன்னதி இருக்க கோவிந்தராஜ பெருமாள் அதுதான் தில்லை திருச்சித்திரக்கூடமா அல்லது தில்லை வளாகம்னு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு அதுவா அப்படின்னு ஒரு பிரச்சனையை கிளப்பினாங்க. ஆனால் பிற்காலத்தில் கோச்சங்கட் சோழ நாயனாரை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணுற போது கோச்சங்கட் சோழ நாயனார் 6வது நூற்றாண்டிலேயே சிதம்பரத்தில் இருக்கிற தீட்சிதர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தார் அப்படின்னு ஒரு வரலாறு. 6வது நூற்றாண்டில் 6வது நூற்றாண்டுக்கு முன்னாடியே. ஆனால் அதை விட திருமங்கை ஆழ்வாரும் குலசேகர ஆழ்வாரும் இந்த தீட்சிதர்களால் வணங்கப்பட்ட தில்லை திருச்சித்திரக்கூடம்னே சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் எழுதியிருக்காங்க. அதனால திருமங்கை ஆழ்வாரும் குலசேகர ஆழ்வாரும் இந்த 108 திருப்பதியில் தில்லை திருச்சித்திரக்கூடமா தில்லை வளாகமாங்கிற சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் தீர்த்து வச்சுட்டாங்க. 2 பேரும் இந்த தில்லை தீட்சிதர்கள் 3000 வழிபடப்பட்ட கோவிந்தராஜ பெருமாள் அப்படின்னே எழுதியிருக்காங்க. அந்த காலத்தில் இந்த சிவ வைஷ்ணவ பேதங்கள்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன், பல தடவை சொல்லியிருக்கேன். அதனால ராமானுஜர் காலத்துக்கு அப்புறம்தான் வைஷ்ணவங்கிறது ஒரு தனி மதமாக இவ்வளவு புகழ்பெற்றது. அதுக்கு முன்னாடி இருக்கிற காலத்தை பார்த்தீங்கன்னாக்கா பல சிவ கோயிலில் பெருமாள் சன்னதி இருக்கும். ஏன் வைஷ்ணவர்களுடைய 108 திருப்பதியான நிலாத்திங்கள் துண்ட பெருமாள், அதுக்கப்புறம் கள்ளர் பிரான், அதுக்கப்புறம் தில்லை சித்திரக்கூடம், இந்த 3மே சிவன் கோயிலுக்குள்ளே இருக்கிற பெருமா கோயில் தானே. அதனால இந்த சைவ வைஷ்ணவ பேதம்ங்கிறது இந்த 10வது நூற்றாண்டுக்கு அப்புறம்தான் வந்தது. அதுக்கு முன்னாடி சைவர்களும் வைஷ்ணவர்களும் ரொம்ப ஒத்துமையாக ஒருத்தரோட ஒருத்தர் இருந்திருக்கிறாங்க. ராமர் ராமேஸ்வரத்தில் சிவனுக்கு கோயில் கட்டியிருக்கிறார். சிவன் காசியில் ராமநாமத்தை சொல்கிறாங்க. இப்போ சொன்னால் இதை வைஷ்ணவர்களும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, சைவர்களும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சில சைவர்கள் காசியில் ராமநாமத்தை சிவன் சொல்கிறாருங்கிறத ஒத்துக்க மாட்டாங்க. சில வைஷ்ணவர்கள் ராமர் கட்டின கோவில் தான் ராமேஸ்வரத்தில் இருக்குன்னு ஒத்துக்க மாட்டாங்க. வேற திருநாவுக்கரசு சுவாமிகளும் ஞானசம்பந்த சுவாமிகளும் 20 பாட்டு எழுதியிருக்காங்க. திருமால் செய் கோவில், திருமால் செய் கோவில், திருமால் செய் கோவில். அந்த காலத்தில் அந்த வைஷ்ணவ பேதம் கிடையாது. அப்படிப்பட்ட காலத்தில் திருஞான சம்பந்தரும் அப்பர் சுவாமிகளும் ராமர் கோவில் கட்டியிருக்காருன்னு சொல்றது எந்த விதமான காழ்ப்புணர்ச்சினாலும் இல்லை. சிவன் உயர்ந்தவர் ராமர் தாழ்ந்தவர்கிற அர்த்தத்திலேயே இல்லை. முழுக்க முழுக்க வரலாற்று உண்மைகளை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த காலத்து வைஷ்ணவர்களில் பலர் ராமர் ராமேஸ்வரத்தில் கோயில் கட்டினார் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த காலத்து சைவர்களில் பலர் காசியில் சிவன் செத்து போகிறவங்க காதில் ராமநாமத்தை சொல்கிறாருன்னு ஒத்துக்க மாட்டாங்க. இன்னும் கூட இந்த சைவ வைஷ்ணவ வேதத்தை ஒழிக்கின்ற முயற்சிக்கு நிறைய இடம் இருக்குது. அதற்கு ஒரு பெரிய உதாரணம் தான் நம்ம சங்கரநாராயணர் கோவில். அப்போ தென்காசி மாவட்டத்தில் அந்த சங்கரநாராயணர் கோயிலில் பார்த்தா சிவனுக்கும் விஷ்ணுக்கும் சம இடம் கொடுத்து 2 பேரையும் வணங்குகிற அந்த பண்பாடு, அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு ஐயப்ப வழிபாடு. அதனால மதங்களோ பல போராட்டங்களையும் பல உரசல்களையும் தாண்டித்தான் இன்றைய வளர்நிலைக்கு வந்திருக்கு. இந்த வளர்ச்சி பாதை இன்னும் முற்று பெறவில்லை. இன்னும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. பல வைஷ்ணவர்கள் ராமாயணம் சொல்கிற போது ராமர் திருப்புல்லானிலேருந்து நேர திருக்குறுக்குடி
அப்படியே அயோத்திக்கு போயிட்டாருன்னு தான் சொல்லுவாங்களே தவிர ராமேஸ்வரத்துக்கும் ராமருக்கும் சம்பந்தம் இருக்குன்னு ஒத்துக்க மாட்டாங்க. அந்த ஊருக்கு எப்படியா ராமேஸ்வரம்னு பேர் வந்ததுன்னா பதிலே சொல்ல மாட்டாங்க. அப்படி பல வைஷ்ணவ பெரியவர்கள் கதை சொல்றதை என் காதாலேயே கேட்டிருக்கிறேன். அந்த மாதிரி காசியில ராமகிருஷ்ண பரமஹம்சர் போனபோது காசியில செத்து போறவங்களுடைய காதுல சிவன் ராமநாமத்தை சொல்றத ராமகிருஷ்ண பரமஹம்சர் கண்ணால பார்த்திருக்கார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன தெரியுமா சொல்றார்? நான் சொன்னதுல ஒண்ணு பொய்னாலும் நான் சொன்னது எல்லாமே பொய் அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு தன்னுடைய ஒவ்வொரு வாக்கியத்திலும் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் பந்தயம் கட்டுறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதனால அவர் காசியில செத்து போறவங்க காதுல சிவன் ராமநாமத்தை சொல்றாருங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. ராமேஸ்வரம்ங்கிற பேரு எத்தனை வருஷமா இருக்கு. இலக்கியங்கள் போற்றும் ராமேஸ்வரம்னு நம்ம வாசுதேவ்ஜி ஒரு புஸ்தகம் வெளியிட்டு இருக்காரு. பார்த்தா எத்தனை புராணங்கள்ல இந்த ராமேஸ்வரத்தினுடைய பெருமையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு கிடைச்சிருக்கிற ஏர்லியஸ்ட் லிட்டரரி எவிடன்ஸ் ஞானசம்பந்தரும் அப்பார் தான். திருமால் செய் கோவில், திருமால் செய் கோவில், திருமால் செய் கோவில்னு 20 பாட்டு. இப்போவும் நீங்கள் ராமேஸ்வரம் போனீங்கன்னா பர்வத வர்த்தினி சன்னதியில் நம்மளுடைய வலது பக்கம் அம்மனுடைய இடது பக்கத்தில் செவுத்துல இந்த அப்பரும் சம்பந்தம் ஞான சம்பந்தம் எழுதிய பாட்டெல்லாம் எழுதி போட்டிருக்காங்க. நின்று பொறுமையாக படிங்கோ. சிவனுடைய அருளும் திருமாலுடைய அருளும் நமக்கு கிடைக்கட்டும். அதனால இந்த சைவ வைஷ்ணவ பேதம் சண்டையெல்லாம் நமக்கு வேண்டாம். திருக்கண்ணபுரத்தை பற்றி ஒரு காவியமே எழுதலாம். அதனால அதை குலசேகர ராமாயணம்னே சொல்லுவாங்க. அவ்வளோ புகழ்பெற்றது. சீராழி கோவிந்தராஜன் ரொம்ப அற்புதமான குரல்ல அவர் இந்த 100 பாட்டையும் ராகம் போட்டு பாடியிருக்கார். அழகர் கோவில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிறது. அப்புறம் திருவத்துவக்கோடு, கேரளாவில் இருக்கிற 13 திருப்பதிகளில் ஒன்றைத்தான். அவர் பிறந்த மாநிலமாக இருந்தாலும் கூட அந்த காலத்தில் தான் மாநிலங்கிற அமைப்பே கிடையாது. அப்போ கேரளத்தில் ஒரு கோவிலைத்தான் குலசேகரர் பாடியிருக்கார். இவர் முகுந்த மாலை என்ற சம்ஸ்கிருத நூலை எழுதினார். இக்கருத்து விவாதத்துக்குரியது. இந்த முகுந்த மாலை எழுதின குலசேகர ஆழ்வார் வேற அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ராஜா ராமண்ணான்னு ஒரு பெரிய சம்ஸ்கிருத அணுசக்தியில உலக அளவில் ரொம்ப புகழ்பெற்றவர். அப்துல் கலாம் மாதிரி 400 சீடர்களை உருவாக்கிய ஒரு பெரிய ஆசிரியர். நம்ம போக்கரன் அப்படிங்கிற அணு பரிசோதனையில செய்தவர். இந்தியாவோட அட்டாமிக் எனர்ஜி கமிஷனுக்கு தலைவராக இருந்தவர். இந்தியாவுடைய மந்திரி சபையில மினிஸ்டரா இருந்தவர். அப்படிப்பட்ட அந்த டாக்டர் ராஜா ராமண்ணா இந்த குலசேகர ஆழ்வாருடைய முகுந்த மாலையை சம்ஸ்கிருதத்திலிருந்து இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருக்கார். வாய்ப்பு கிடைக்கிற போது அந்த முகுந்த மாலையினுடைய சில பாடல்களையும் பார்ப்போம். இவர் கடைசியில் பிரம்மதேசம் என்ற கோயிலுக்கு போனார். ராஜகோபால சுவாமிக்கு தொண்டு செய்தார். 67ஆம் வயதில் உலக வாழ்க்கை விட்டொழித்தார். இவருடைய வாழ்க்கை அரச செல்வத்தை ஒழித்து தெய்வ திருவருளை வேண்டுவதாக அமைந்தது. அப்ப விவேகானந்தர் கேட்பார், புத்தருடைய தியாகம்னு சொல்றீங்க, இந்த தியாகம் பண்றதுக்கு முன்னாடி புத்தருக்கு ஒரு ராஜ்யமே இருந்ததாப்பா. புத்தா ஹேட் எ கிங்டம் டு கிவ் அப், வாட் ஹேவ் யூ அப்படின்னு கேட்பார். நீ பெரிய தியாகம்னு சொல்றீங்க, புத்தர் ஒரு ராஜ்யத்தையே தியாகம் பண்ணார், உங்ககிட்ட என்ன இருக்கு? அதனால முதல்ல அந்த தகுதி உடையவனாக மாறு, அதுக்கப்புறம் நீ தியாகத்தை பத்தி பேசலாம். உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நான் பெரிய தியாகம் பண்ணிட்டேன் கழிச்சுட்டேன்னு அர்த்தம். புத்தர்கிட்ட ஒரு ராஜ்யம் இருந்தது, அதை தியாகம் பண்ணினாரு. அப்படிப்பட்ட தியாகம்லாம் நமக்கு வேணும். முதல்ல அந்த ராஜ்யத்தை சம்பாதிக்கிற தகுதி உனக்கு வேணும். அதுக்கப்புறம் அந்த தியாகத்தை பத்தி நீ பேசலாம், அந்த தியாகத்தை பத்தி பெருமை அடிச்சுக்கலாம். புத்தா ஹேட் எ கிங்டம் டு கிவ், வாட் ஹேவ் யூ அப்படின்னு விவேகானந்தர் கேட்கிறார். வானாடும் செல்வமும் மண்ணரசும் நான் வேண்டே, எனக்கு சொர்க்க பதவியும் வேண்டாம், இந்த மண்ணுலகில் வாழ்க்கையும் வேண்டாம். அப்போ விவேக சூடாமணின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டில் வைராக்கியம்ங்கிற வார்த்தைக்கு ஆதிசங்கரர் ஒரு விளக்கம் தருகின்றார். இக அமுத்திர
பலபோக விராக. இப்பிறவியிலும் அடுத்த பிறவியிலும், அமுத்திரன்னு வேற எந்த பிறவியிலும், சொர்க்கமோ அல்லது மோட்சமோ எங்கேயும் பலபோக விராக, நான் செய்த நல்ல காரியங்களின் பலன் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆசையை விட்டொழிப்பது வைராக்கியம் எனப்படும். அப்போ ஏன் நீ பெற வேண்டிய அத்தனை செல்வமும் உனக்குள்ள ஏற்கனவே இருக்கு. நீ தேடி போய் பெற வேண்டியது ஒன்றும் இல்லை, அது ஏற்கனவே உனக்கு இருக்கு. தூயனை சாரதா தேவி சொல்லுவாங்க, நீ எவ்வளோவெல்லாம் முயற்சி பண்ணி கடவுளை அடைஞ்சா கடவுளை பார்க்குற போது, அட இவர் தான் கடவுளா, இவர் தான் நான் தினம் தினம் பார்க்குறேனே, என்னோட வாழ்க்கையில் ரொம்ப அறிமுகமானவர் யாருன்னா கடவுள் தானே. நான் கடவுள்னு ஏதோ புதுசாக 5 கண்ணும் 3 மூக்கும் 10 கையும் இருப்பாருன்னு நினைச்சேன். இவ்வளவு சாதாரணமாக தான் அறியாத பிள்ளைகளாம் அந்தினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே சகேதி மத்வா பிரதபத்னி துக்தம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அஜானதா மகிமானம் தவேதம் அப்படின்னு கீதை சொல்றதே தானே ஆண்டாள் அப்படியே பாடியிருக்கா. நான் ஏதோ இறைவன் அப்படின்னா 5 கண்ணும் 3 மூக்கும் 10 கையும் 8 காலுமா இருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் தினம் தினம் பார்க்குற குப்பன் சுப்பன் மாதிரி இருக்காரு இந்த கடவுள். மகாத்மா காந்தி ரொம்ப ஃபேமஸ் பாட்டு, ஹே நம்ரதா கே சம்ராட் தீன பங்கி கே ஹீன குட்டியா கே நிவாசி என்று பாடுவார். ஓ எளிமையின் பேரரசே, எளிய தோட்டியினுடைய சாதாரண குடிசையில் வாழும் மன்னனே. அப்படி நேற்று மாதா அமிர்தானந்தமையோட சீடர் ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார், மாதா அருந்தாமை என்ன சொன்னாங்களாம், உனக்கு ஆன்மீகம்னு ஒன்று வரணும்னு வச்சுக்கோ, நீ பார்க்குற ஒவ்வொருத்தரையும் பகவானாகவே நினைச்சு அவங்கள விழுந்து வணங்கணும். அப்படிப்பட்ட ஒரு பணிவு உனக்கு வரணும். உன் முன்னாடி வர ஒவ்வொருத்தரும் பகவத் ஸ்வரூபம் அப்படின்னு மாதா அருந்தாமை சொன்னாங்க அப்படின்னு அந்த துறவி நேற்று சொல்லிட்டு இருந்தார். கேட்கும்போதே எவ்வளவு உயர்ந்த எண்ணம். அந்த மாதிரி இந்த தெய்வீக வாழ்க்கை சங்கத்தினுடைய தலைவர் சிதானந்த சுவாமின்னு ஒன்று, அவர் கன்னியாகுமரி வந்தாக்க அவரை கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறது, அவரை வாக்கிங் அழைச்சிட்டு போகிறதெல்லாம் அந்த மாதிரி பொறுப்பெல்லாம் எனக்கு கொடுப்பாங்க. நான் கன்னியாகுமரி கோயிலுக்கு பின்னாடி ஒரு குப்பை தொட்டி, ஒரு எச்சக்காலை, அங்கே இந்த மாயம்மா இருக்காங்க. இந்த மாயம்மாவை பார்த்த உடனே இந்த சிதானந்த சாமி அந்த குப்பை வேலை விழுந்து அந்த மாயம்மாவை வணங்கினாங்க பாருங்கோ. வணங்கிறது யாரு, வணங்கப்படுவது யாருங்கிற வித்தியாசமே நமக்கு தெரியல. வணங்கப்படுவது தெய்வமா வணங்குறவர் தெய்வமா நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அப்படிப்பட்ட இந்த மாயம்மா, அப்படிப்பட்ட இந்த சிதானந்த சுவாமி. சிதானந்த சுவாமி ஒரு துறவி, உலக அளவிலான ஒரு அமைப்பினுடைய தலைவர். ஏக்நாத் ரானடேக்கு எப்போ லெட்டர் எழுதினாலும் சாஷ்டாங்க நமஸ்காரம் அப்படின்னு தான் எழுதுவார். அதாவது இதைத்தான் மகாத்மா காந்தி ஏ நம்ரதா கே சம்ராட், எளிமையின் பேரரசே அப்படின்னு எழுதுகிறார். அதனால வைஷ்ணவத்தில் பகவானுடைய குணங்கள் எல்லாம் பற்றி பேசுகிற போது சௌலபியம் சௌலபியம்னே சொல்லுவாங்க. ரொம்ப காட்சிக்கு எளியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சுலப அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் திருமாலுக்கு நாமம் உண்டு. அதனால இந்த எளிமையும் இந்த சௌலபியமும் இந்த நம்ரதா கே சம்ராட், இந்த எளிமையின் பேரரசு என்று சொல்லக்கூடிய இந்த குணமும் நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று குலசேகர ஆழ்வாரை முன்னிட்டு நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். வானாலும் செல்வமும் மண்ணரசும் யான் வேண்டேன், கம்பமத யானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வமும் விப்பரசும் நான் வேண்டேன். இப்போ கேந்திர பெரியவர் மாமாஜி இறந்து போன போது எல்லாரும் இந்த கட்டோபனிஷத்தை பாராயணம் பண்ணினோம். இந்த கட்டோபனிஷத்தில் திரும்ப திரும்ப என்ன சொல்லிருக்கு அப்படின்னாக்க, இந்த யமராஜா இந்த நச்சிகேத்தன் அப்படிங்கிற 12-13 வயசு பையன், அவனுக்கு என்னென்னலாம் ஆசை காட்டுறார். பொன் மாலையை கொடுக்குறார்,
ராஜ்யத்தை கொடுக்கிறார், வேலைக்காரங்களை கொடுக்கிறார், நிறைந்த செல்வத்தை பறிக்கிறார். நீ அகண்ட ராஜ்யத்துக்கு அதிபதியாவா அப்படிங்கிறார். உனக்கு எத்தனை நாள் வாழணுமோ அப்படியெல்லாம் வாழ்வ அப்படிங்கிறார். ஆனா இந்த ஞானத்தை பத்தி கேள்வியை மட்டும் விட்டுடு அப்படிங்கிறார். ஆனா இந்த 12 வயசு பையன் நச்சிகேதன் இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த ஞானத்தை பத்திய மரணோபராந்த வித்யா, சாம்பராய வித்யான்னு பேரு. மரணத்துக்கு பிறகு மனித வாழ்க்கை என்ன ஆகிறது, இந்த கேள்விக்கு பதில் சொல்ல உலகத்துல யாருக்காவது தகுதி உண்டுன்னா யமராஜாவுக்கு தான் தகுதி உண்டு. நீயோ நான் 3 நாள் உன் வீட்டு வாசல்ல இருந்ததுனால 3 வரம் கொடுத்து உன் குடுவி என் கையில இருக்கு. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல தகுதி உனக்கு உண்டு, இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை உனக்கு உண்டு, இந்த உரிமை உனக்கு உண்டு. இதை விட்டா எனக்கு வாழ்க்கையில வேற வாய்ப்பு கிடைக்குமா? உன்னுடைய இந்த பாட்டு சங்கீதம் வேலைக்காரன் செல்வத்தெல்லாம் நீயே வச்சுக்கோ, எனக்கு வேண்டியது இந்த 3 கேள்விக்கு பதில் தான் அப்படிங்கிறோம். இட் இஸ் நவ் த டர்ன் ஆஃப் யமா டு பி சர்ப்ரைஸ். யமா அப்படியே ஆச்சரியப்பட்டு, எப்பா நான் இந்த உலகத்துல எத்தனை பேரை பார்த்துருக்கேன், சும்மா ஒரு செல்போன்ல பேசுறதுக்காக வேதாந்த கிளாஸையே கட் பண்ற மகானுபவங்கள்லாம் உண்டு. அப்படிப்பட்ட உலகத்துல நீ வந்து இவ்வளவு பெரிய செல்வத்தெல்லாம் வேண்டாம், ஞான யோகம் தான் எனக்கு வேணும்னு கேட்கிறேப்பா. தாத்ருங்க போயாத் நச்சிகேத பிரஷ்டா. கடவுளே, எனக்கு நச்சிகேதன் மாதிரி ஞானத்தை விரும்புகின்ற சீடர்களை மேலும் மேலும் கொடுப்பாயாக அப்படின்னு யமன் பிரார்த்தனை பண்றான். நச்சிகேதன் மாதிரி மாணவன் வேணும். அப்படிப்பட்ட த இன்குவிசிட்டிவ் ஸ்பிரிட், இந்த கேள்வி கேட்கிற அந்த உணர்வினால பாரதத்தினுடைய பண்பாடு வளர்ந்திருக்கிறது. தில்லை திரு சித்திரகூடம் தன்னுள் அரசமர்ந்தான் அடிசூடும் அரசையல்லால் அரசாக எண்ணேன் மற்றரசு நானே. அரங்கன் எம்மானுக்கு காதல் செய்ய தொண்டருக்கு எப்பிரவிலும் காதல் செய்யும் நஞ்சமே. குலசேகர் ஆழ்வார் எந்த இடத்திலும் தன்னை சேர மன்னன் என்றோ பெருமாள் என்றோ குறிப்பிடவில்லை. இப்பெயர்கள் பிற்கால வரலாற்று ஆசிரியர்கள் அவருக்கு சூடியதாகும். குலசேகர ஆழ்வாரின் பாடல் பெருமாள் திருமொழி எனப்படும். பெருமாளை அறியாதார் பெருமாளை அறியார் என்று போற்றுவர். அவருடைய காலம் 8ஆம் நூற்றாண்டு என்பவர். குலசேகர் திருமங்கை ஆழ்வார் தொண்டரடிப்படி ஆழ்வார் அவரின் சமகாலத்தவர். பிற்காலத்தில் சேர நாட்டு முல்லைப்பள்ளி என்ற ஊரில் வாசுதேவன் கேசவன் என்பவர் குலசேகர் ஆழ்வாருக்கு ஒரு கோயில் கட்டினார். இக்கோவிலுக்கும் குலசேகர் வாழ்ந்த காலத்திற்கும் தொடர்பு இல்லை. அப்ப குலசேகர் ஆழ்வாரையும் ஆழ்வார்களையும் நாயன்மார்களையும் அவருடைய எமோஷனல் கான்டெக்ஸ்ட், மனித உணர்வினுடைய பண்பாட்டு ரீதியில அவங்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத சொல்றதுக்கு குலசேகர் ஆழ்வாரை ஒரு உதாரணமா பயன்படுத்திக்கிட்டோம். அதனால குலசேகர் ஆழ்வார் ஒரு தனி மனிதர் இல்லை, வரலாற்றுல ஒரு பெரிய மைல் கல். இந்த ஆழ்வார்கள் நாயன்மார்களும் வரலன்னு வச்சுங்கோ, சம்ஸ்கிருதம் மாதிரி தமிழும் ஒரு பண்டிதர்களோட மொழியாவே இருந்திருக்கும். ஒரு கண்ணப்ப நாயனாரோ ஒரு நந்தனாரோ தோன்றி இருக்க மாட்டாங்க. அப்போ எப்படி சம்ஸ்கிருதம் மேல்தட்டு மனிதர்களுடைய ஒரு உரிமையா ஆயிடுச்சோ, அந்த மாதிரி தமிழையும் பெரிய பெரிய அரண்மனைகளில் சிறப்படுத்தியிருப்பாங்க. இந்த குலசேகர ஆழ்வார், நம்மாழ்வார், பேயாழ்வார், பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், திருமங்கை மன்னன், திருமழிசை ஆழ்வார், திருப்பானாழ்வார், குலசேகர ஆழ்வார், தொண்டரடிப்படி ஆழ்வார், மதுரை ஆழ்வார், இந்த 12 பேர் தான் வந்தது தமிழ் அரண்மனையிலிருந்து, செல்வத்திலிருந்து, மாளிகையிலிருந்து, தந்த கோபுரத்திலிருந்து விடுவிச்சு சாதாரண குப்பனும் சுப்பனும் இறைவனை அடைய முடியும் என்பதற்கு வாசல் கதவை திறந்து விட்டது யாரு அப்படின்னாக்க குலசேகர் ஆழ்வார் மாதிரி மகான்கள் தான். அதனால குலசேகர் ஆழ்வார் ஒரு தனி மனிதர் அல்ல, ஒரு பெரிய வரலாற்று நாயனார். ஐயடிகள் காடவர்கோன்னு ஒரு சாதாரண ராஜா இல்லை, ஒரு வரலாற்று நாயனார். சேரமான் பெருமாள் நாயனார் ஒரு சாதாரண ராஜா இல்லை. அரண்மனையினுடைய தமிழ் அரண்மனையினுடைய கதவுகளை பாமர மக்களுக்காக திறந்து விட்ட பெரிய புரட்சிக்காரர். அதனால அவங்களெல்லாம் நம்ம 2 பேரும் நமஸ்காரம் பண்ணணும். இன்னைக்கு சங்கர ஜெயந்தியை முன்னிட்டு சங்கராரை பற்றி கொஞ்சம் பேசலான்னு பார்த்தேன். அந்த இடத்தெல்லாம்
குலசேகர் ஆழ்வாரே ஹைஜாக் பண்ணிட்டாரு. அதனால குலசேகர் ஆழ்வாரும் அவங்க சொன்ன அந்த சத்தியம் வேற வேறையா அப்படிப்பட்ட குலசேகர ஆழ்வாரை வணங்கி அடுத்த வாரம் இந்த சங்கரரை பற்றி பார்ப்போம். குலசேகர ஆழ்வாரோட கொஞ்சம் பார்ப்போம். எல்லோருக்கும் இந்த